பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் ஜீவனோட நம்ம தேவனுக்கு கொடாக்கும் நன்றிகள் செலுத்துகிறேன். நம் தேவன் நல்ல தேவன். அவர் நமக்காக யாரும் செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனை நம் துதிச்சு ஆராதிப்போமாக. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் என்னோடு கூட இந்த செய்தியை கேட்பதற்கு ஆவலாய் காத்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கிறாரா இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் நல்லவரா என்று யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு அவன் சொல்லி எழுதியிருக்கிறதான ஒரு சங்கீதம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 34:8 இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அதே நேரத்திலே அவரிடத்திலே நம்பிக்கையா இருக்கின்ற பொழுது அவன் பாக்கியவானாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானுடைய ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வை, அவனுடைய வாழ்க்கையை நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஆபிரகாமை பற்றி தெரியும். ஆபிரகாம், அவனுடைய விசுவாசத்தினால் அவன் நீதிமானாக்கப்பட்டார். 75 வயதிலே அவனை தொட்ட தேவன் அவனுக்கு 100வது வயதில் தான் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஈசாக்கு என்று அவனுக்கு பெயரிட்டார்கள். தேவனுடைய கட்டளைப்படி
அந்த ஈசாக்கு இப்பொழுது வளர்ந்த நிலையிலே வருகிறான். ஒரு நல்ல ஒரு புத்தி தெரிந்த பிள்ளையாக இருக்கிறான். இப்பொழுது என்னவென்று சொன்னால், திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவன் முன்னே தோன்றுகிறார். யார் முன்னே? ஆபிரகாம் முன்னே. ஆபிரகாம், ஐயா ஆண்டவரே சொல்லுங்க, என்ன நீ மறந்துட்டியா? என்ன மறந்த? ஒன்றும் புரியலையே. உன்னுடைய தலையீட்டு எல்லாம் தேவனுக்கு படைக்க வேண்டும் அல்லவா? நீ உன்னுடைய மகனை இன்னும் கூட எனக்கு கொடுக்கலையே, பலியா கொடுக்கலையே. பாருங்க, ஆண்டவர் 25 வருஷம் அவனை அலகழிச்சு, வானத்து நட்சத்திரங்களை பார், மண்டலத்தினையா உன்னை உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படியெல்லாம் சொன்ன தேவன் அவருக்கு ஒரே ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கு என்று. அந்த ஈசாக்கை அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஏன்டா இன்னும் காணிக்கை அவனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்கும்போது அந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கூட அந்த விசுவாசத்திலே தவறாமல், ஆமா மறந்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஆண்டவரே எங்க வரணும் போது ஆண்டவர் சொல்றார், மோரியா மலைக்கு வா, அந்த இடத்துல பலி கொடு என்று. அந்த அதிகாலையிலே ஒரு கழுதையிலே சேனத்தை வைத்துக்கொண்டு அவனை இவனை கூட்டிக்கிட்டு, ஈசாக்கை கூட்டிக்கிட்டு, கூட ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு அந்த மலைக்கு போறார். மலைக்கு போகும்போது என்ன நேரிடுதுன்னு சொன்னார், அங்கே போறாரு. ஈசாக்கு கூட அப்படியே எதுவும் பேசாம போறான். போனதுக்கு அப்புறம் மலையிலே போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற விறகு எல்லா கட்டையெல்லாம் எடுத்து வச்சு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது ஈசாக்கு கேட்கறான், அப்பா இது என்ன, நீங்க பலி கொடுக்க வந்தீங்க, ஆனா பலி கொடுக்கறதுக்கான எல்லாவற்றையும் செஞ்சிட்டீங்க, ஆனா பலி கொடுப்பதற்கான அந்த பொருள் இல்லையே, அந்த ஜீவன் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிடார். அது சொல்லிவிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, இவனை கையை காலெல்லாம் கட்டி அந்த விறகுலாம் அடுக்கி வச்சிருக்கிறது மேல தூக்கி போறார். ஈசாக்கு மயிர் கத்தரிக்க கொண்டு போற ஆட்டை போல அவன் வாய் திறக்கவே இல்லை. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்னன்னு கேட்டா, அவனை கொடுத்தணும், அவ்வளவுதான். அதை என்னன்னா, அந்த அவன் வெட்டி அவனை ஒரு வால் எடுக்கணும், வாழை எடுத்து வெட்டி அவன் கழுத்தை வெட்டிட்டு அவனை கொளுத்தி போடணும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை வருகின்ற பொழுது அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவி தன் பிள்ளை, ஒரே பிள்ளை, தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை வெட்டுவதற்கு அவன் அந்த கத்தியை தூக்கிட்டான். இன்னும் ஜஸ்ட் அ மோமெண்ட், ஒரே ஒரு செகண்ட் தவறி இருந்தால் அந்த கழுத்து, அந்த தலை எல்லாம் தனித்தனியாக தலைவேறு முண்டவேறாக தேர்ந்து போயிருக்கும். அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அங்கே 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அங்கிருந்து ஆண்டவர் கூப்பிடுறார். அவன் பட்டையை தேர்த்து வெட்ட போறான். இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் போச்சுன்னா அப்படியே கழுத்து தனியா போயிடும். ஆனா என்ன நடந்தது, அவர் நான் பண்ற ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது அடியேன்னு சொல்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டார் மேல் கையை வைக்காதே, பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனுடைய ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவனிடத்திலே இருந்தது. அதனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தலையிட்டெல்லாம் தேவனுக்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டளை இருந்தபடியினாலே அவன் தன் பிள்ளையை அங்கே பலியிட போகிறான். பலியிட போகின்ற பொழுது அங்கே தேவ தூதரானவர், பிள்ளையாண்டார் மேல் கையை போடாதப்பா, நீ ஏக சுதன் என்று பாராமல் நீ அவனுக்கு பலியிட துணிஞ்சியே, அதுக்காக நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல அப்படியானால் யார் எந்த ஒரு இது அப்படின்னும் போது இவனுடைய கட்டெல்லாம் அழுத்து போடுறாங்க. அழுத்து போட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல ஆண்டவர் ஒரு ஆட்டை அங்கே நியமித்திருக்கிறார். முள்களிலே நின்று, அதாவது சொருகி இருக்க அந்த முள்ளிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆடு, அந்த ஆட்டை கொண்டு பலியாக கொடுத்து அந்த பலியை அவர் நிவர்த்தி செய்கிறார். அதன் பிறகு தேவனானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அவர் நல்லவர் என்பதை எப்படி இருக்கிறோ பாருங்க, அந்த குழந்தையை வெட்டக்கூடாது, வேணாப்பா, நீ பார்த்தா ஏக சுதன் என்று பாராமல் நீ என்ன பலி கொடுக்க இது பண்ணதால நீ உண்மையானவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அவனுக்கு இப்படியாக கீழ்ப்படிந்ததாலே, விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்ததாலே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய பேரிலேயே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை உங்கள் இல்லங்கள் நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் செய்வார் என்பதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென்.